கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். 13ஆம் அதிகாரத்திலே சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்த மிருகமும் அதனுடைய செயல்பாடுகளும் அதனுடைய வல்லமையையும் குறித்து சொல்லிவிட்டு 14 சீயோன் மலையிலே எழுந்து நிற்கிற ஆட்டுக்குட்டியானவரையும் ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றியதினால் தேவனுடைய அடையாளத்தை முத்திரையை தங்கள் நெற்றியிலே பெறப்பெற்ற தேவனுக்கென்று தங்களை பரிசுத்தமாய் காத்து கொண்டவர்கள் அவரோடு நிற்கும் அந்த மகிமையான நிகழ்வை சித்தரிக்கிறது இந்த பகுதி. பின்பு நான் பார்த்தபோது, இது இன்னொரு சீன். இப்போ ஒரு ஃபிலிம் டைரக்ஷன் நடக்கிறது அல்லது ஒரு சம்பவம் நடக்கிறது என்றால், ஒரு பக்கம் அந்த மிருகம் லூசிஃபர் என்று சொல்லக்கூடிய மிருகமும் அவனுடைய தூத கூட்டங்களும் எழுந்து நிற்கிற வல்லமையும், ஆப்போசிட் சைடில் ஆண்டவராகிய அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் தம்மோடு கூட வெற்றி சிறந்தவர்களோடு கூட நிற்கும் அந்த காட்சியையும் விவரிக்கிறது. பின்பு நான் பார்த்தபோது, இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியிலே எழுதப்பட்டிருந்த 144,000 பேரை நிற்க கண்டேன். இதுதான் சீனு. அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க எப்படிப்பட்ட பேக்ரவுண்டு, எப்படிப்பட்ட மியூசிக்கு, எப்படிப்பட்ட ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து விளக்கப்படுத்துவது தான் 2ஆம் வசனத்திலிருந்து வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. பரலோக தேவாலயத்தில் பாடல் குழுக்கள் இருக்கிறார்கள். அந்த பாடல் குழுக்கள் பாடுகிற புதிய பாடலை இந்த பகுதியானது வர்ணிக்கிறது. இதை நாம் 1-5 வசனங்களுக்குள்ளாக பார்க்கலாம். அந்த ஆராதனையின் பின்புலம் பேக்ரவுண்டு எப்படி இருக்கிறது என்றால், பெருவெல்ல இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது என்றால், சுரமண்டலங்களை நேர்த்திய வாசிக்கிறவர்கள் ஒன்றாக அநேகர் இணைந்து தொடர்ந்து அது அப்படியே அந்த மியூசிக்கை ரைஸ் ஆகி பெருவெல்ல இரைச்சல் போலவும் இடிமுழக்கம் போலவும் தொடர்ந்து இசைக்கப்படுகிறது. அது ஒரு நேர்த்தியான வைப்ரண்ட் ரேசிங் தொனியில அப்படியே அந்த சத்தம் உயர்ந்து உயர்ந்து அப்படி துணிக்கப்படுகிறது. அவர்கள் அப்படி உயர்ந்த சில நேரத்தில் பேண்டு வாசிக்கும் போது அந்த பிளைட்ல அடிப்பாங்க பார்த்தீங்களா, ஸ்லோல ஆரம்பிச்சு ரொம்ப ஹையில போய் முடியும் போது ஒரு சைலண்ட் உண்டாகும். அந்த அமைதி நேரத்தில் எல்லோரும் ஆர்ப்பரிப்பதை போல இது வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி தொடர் நிலையிலே உயர்ந்த அந்த நேர்த்தியான வாசிப்பு கேட்டு முடிந்ததும் அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். இதற்கு முன்பாக அந்த பாட்டு பாடப்படவில்லை, இதற்கு பின்பாகவும் பாடப்படுவதில்லை. எல்லோரும் இந்த பாட்டை பாட முடியாது. பிரத்யேகமாக தேவனுடைய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே மீட்டு கொள்ளப்பட்ட இந்த 144,000 பேரே அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது, புரியவும் கூடாதிருந்தது. அந்த பாடலை அந்த ராக இசைப்புக்கு பாடவும் முடியாதிருந்தது. அந்த பாடலை குறித்தான புரிதலும் இல்லாதிருந்தது. 144,000 என்று சொல்லும்போது இவ்வளவுதான் பரலோகத்திலே இருப்பார்களா என்று நாம் நினைக்க கூடாது. என்னாலஜி, அதாவது நியூமராலஜி, எண்களை ஆராயக்கூடிய அந்த தத்துவ இதன்படி பார்க்கும்போது இந்த 144,000 நீங்கள் பிரித்து பார்ப்பீர்களானால் 12 × 12 × 1000 என்று நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். யூதர்களின் இஸ்ரவேலர்களின் 12 கோத்திரங்களையும் இயேசு கிறிஸ்துவானவரோடு கூட பயணித்த 12 சீஷர்களையும் அதே வேளையிலே 1000 10,000 என்று வர்ணிக்கக்கூடிய அநேக ரட்சிக்கப்பட்ட கணக்கு நமது 7ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். அப்படி இந்த ஒட்டுமொத்த 1000 என்பது ஒரு முழுமையையும் நிறைவையும் குறிப்பிடுகிறது. அதாவது தேவனுடைய சபையிலே தேவனுடைய திருச்சபைக்கு தேவனுடைய சரீரமானது, சபையாகிய சரீரமானது முழுமை பெற்றது என்று சொல்லுவதற்காக இந்த அடையாள குறிப்புகள், இந்த நியூமராலஜி, எண்ணியல் சார்ந்த இறையியல் தத்துவங்கள் கூறப்படுகிறது. இவர்களுக்கென்று கிரைட்டீரியா, தகுதிகள் இருக்கிறது. அந்த தகுதிகளைத்தான் பின்வரும் வசனங்களிலே வாசிக்கிறோம். இப்படி தொகைக்கு உட்பட்டவர்களுக்கு 7 தகுதிகள் காணப்படுகிறது, இருக்க வேண்டும். அந்த தகுதிகளின் அடிப்படையிலே தான் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தி கொள்ளாதவர்கள், கரைப்படுத்தாதவர்கள் என்று முதலாவது தகுதி. பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியிலே தரிக்கப்பட்டவர்கள் என்று பார்க்கிறோம் அல்லவா. அந்த பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியிலே தரிக்கப்பட்டவர்கள் என்பது அடையாளம், தேவனுக்கு உரியவர்கள் என்று அடையாளம். அதே போல டெம்பிள்
கோயில்களிலே பணி செய்கிற பணிவிடை பெண்கள், அநேகர் பெண்கள் அங்கே விடப்பட்டிருந்தார்கள். அவர்கள் நெற்றியிலே அந்த பூஜாரிகள் ஒரு அடையாளத்தை இடுவார்கள். அந்த அடையாளம் இடும்போது அந்த பெண்கள் அந்த ஆலயத்துக்கு உரியவர்கள் என்று அர்த்தமுடையவர்களாய் காணப்படும். இது பிரத்யேகமாக தங்களுடைய எல்கைக்கு, தங்களுடைய கோயிலுக்கு, தங்களுடையவர்கள் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக இப்படி அடையாளம் இடுவார்கள். தேவன், பரலோகத்தின் தேவன் நமக்கு அடையாளம் இட்டிருக்கிறார். பூலோகத்தில் இருக்கிற அசுத்த ஆவிகள் நம்மை தொடாத வண்ணம் அடையாளம் இட்டிருக்கிறார். அதே வேளையில ஸ்திரீகள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது விக்கிரகங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. விக்கிரகங்களுக்கு பின்பாக அழைகிற அந்த எண்ணத்தை குறிப்பிடுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் என்றால் கற்புள்ளவர்கள் என்ற வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. ஆணாயிலும் பெண்ணாயிலும் இருவருக்கும் கற்பு உண்டு. அந்நிய ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். எபிரேய பாஷையிலும் அப்படித்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். முதலாவது காரியம் என்னவென்றால் அந்நிய ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் என்றும் திருமணமாகாமல் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தவர்கள் என்றும் இரண்டு பொருள்படும். ஒரு மனிதன் இந்த பூமியிலே பிறக்க வேண்டும் என்றால் ஒரு தாயின் வயிற்றிலே தான் பிறக்க வேண்டும். அதனால் எந்த ஸ்திரீயோடு தொடர்பில்லாமல் பிறந்த குழந்தை என்று யாரையுமே சொல்ல முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கூட ஒரு கன்னி இடத்தில் பிறந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் ஸ்திரீகள் என்றாலே கரைகள் என்ற ஒரு குறைகள், கரைகள், பாவம் என்ற முடிவுக்கு நாம் வரக்கூடாது. இது அந்நிய ஸ்திரீகள் என்ற அந்த அடைமொழியினாலே குறிப்பிடக்கூடிய காரியமாக இருக்கிறது. கற்புள்ளவர்களாக இருந்தார்கள் என்று இரண்டாவது தகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆணாகிலும் பெண்ணாகிலும் கற்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒரே வாழ்க்கை துணையை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் இந்த ஒட்டுமொத்த யூனிவர்சல் சர்ச், உலகளாவிய திருச்சபையை தனது மனவாட்டியாக அழைக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே அநேக சோரம் போன ஸ்திரீகளை மீண்டும் மன்னித்து சேர்த்து கொள்ளுகிற எஜமானை போல தன்னை அவர் வர்ணிப்பதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்னவெனில், ஒருமுறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தமது சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்ட பின்பு அவரை விட்டு பின்வாங்கி போவோமானால் அது அந்நிய ஸ்திரீகள் சோரம் போவதற்கு இணையாக வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்துல குழப்பம் இல்லாமல் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது தகுதி என்னவென்றால் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்களாய் காணப்படுவார்கள். முதலாவது, இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே கரைப்படாதவர்கள், கற்புள்ளவர்கள், தேவன் ஒருவருக்கே தங்களை அர்ப்பணித்திருக்கிற கற்புள்ளவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். நான்காவது, முதற் பலனானவர்கள். மனுஷரிலிருந்து, மனிதர்கள் பலவிதமான மனிதர்கள், ஆனால் அவர்களிலிருந்து தேவனுக்கென்றும் ஆட்டுக்குட்டியானவருக்கென்றும் முதல் பலனாக, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டாக, ஆண்டவருக்கு பிரியமான கனிகளாக இருக்க வேண்டியவர்கள், தேவனால் மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். மீட்டுக்கொள்ள என்றால் பள்ளத்திலே கிடக்கிறோம், ஒரு கயிறு தூக்கி போடப்படுகிறது, அந்த கயிறை நான் பிடித்து கொண்டு எனக்கு கொடுக்கப்படுகிற மீட்பை நான் ரிசீவ் பண்றேன், அங்கீகரிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், அப்பொழுதுதான் எனக்கு விடுதலை கிடைக்கும். அதைத்தான் மீட்டுக்கொள்ளுதல். தேவன் மீட்டுக்கொள்ள தம் கரம் நீட்டினார், நாம் நம் கரம் நீட்டி அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த அர்த்தம் குறிக்கிறது. ஆறாவது தகுதியாக அவர்கள் வாயிலே கபடம் இல்லாதிருந்ததாம். புறம்பேசி திரியாதவர்களாய், பொய் பேசாதவர்களாய், வஞ்சனை செய்யாதவர்களாய், புறங்கூறி திரியாதவர்களாய், உள்ளொன்று புறமொன்றுமாக பேசாதவர்களாய், இப்படி வாயிலே கபடமற்றவர்களாய் காணப்பட்டார்களாம். சொல் என்னவா இருந்ததோ அதுவே செயலாய் இருப்பதுதான் வாயிலே கபடமற்றது. அல்லது அநேகர் என்ன சொல்லுவார், வாயிலே ஒன்று சொல்லுவார்கள், மனதிலே வேறொரு காரியத்தை யோசித்து வைத்திருப்பார்கள், தவறான காரியத்தை யோசித்து வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட எண்ணம் இல்லாதவர்களாய், மனதிலும் எண்ணத்திலும் வாயிலும் சுத்தமுள்ளவர்களாய் காணப்பட்டார்களாம். இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசு இல்லாதவர்களாய் இருந்தார்களாம். இது ஏழாவது தகுதி. சிங்காசனத்திற்கு முன்பாக என்றால் தேவனை நாம் ஏமாற்ற முடியாதல்லவா? அவர் கண்களுக்கு காண, அவர் கண் காண இவர்கள் சுத்தமானவர்களாய், மாசு இல்லாதவர்களாய் இருந்தார்களாம். இப்படிப்பட்டவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திலே முழுமையான தொகையிடப்பட்டார்கள் என்று 1-5 வசனங்கள் வர்ணிக்கிறது. அதற்கு பின்பு நாம் பார்க்கும்போது 2 தூதர்கள் தோன்றிவிட்டார்கள் அல்லவா? இது 3வது தூதர் தோன்றுகிறார். வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே இருந்து பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து, இதுவரைக்கும் பூமியில அநேக சுவிசேஷர்கள் எழும்பி, மனிதர்கள் எழும்பி சுவிசேஷத்தை அறிவித்து
அறிவித்தார்கள். இப்பொழுது தூதனே அந்த நித்திய சுவிசேஷத்தின் நிறைவு பகுதியை அறிவிக்கக்கூடிய அவசர நிலையாய் இருக்கிறது. அதைத்தான் இந்த பகுதியெல்லாம் சுட்டி காட்டுகிறது. இன்னொரு காரியம் என்னவென்றால், இன்னும் தேவன் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். மக்கள் மனம் திரும்புவதற்கான வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்பதை இது விளக்கப்படுத்துகிறது. மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, அதாவது கடைசி நேரம் வந்துவிட்டது. இதுதான் உங்களுக்கு ஒரு தருணம், இப்போதாவது மனம் திரும்புங்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியாய் இது அமைகிறது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் தொழுது கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் அதை உண்டாக்கியவரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த நித்திய சுவிசேஷத்தின் சாரம்சத்தை இங்கே விளக்கப்படுத்துகிறார். அந்த தூதன் சுவிசேஷம் சொல்லிக்கொண்டு செல்லும் போதே பின்னால ஒரு தூதன், இவனுடைய வேலைக்காரன், இந்த தூதனுடைய வேலைக்காரர் பின்னாலே அழிவை குறித்து எச்சரிக்கிறார். பாபிலோன் மகா நகரம் விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். தேவனை மறுதலிப்பதும் நம்பிக்கை துரோகம் செய்வதும் தான் வேசித்தனம். அதை பாபிலோன் ஆரம்பம் முதல் செய்தது. ஆதியாமம் 10ஆம் அதிகாரத்திலும் அதற்கு முன்பாக ஆதியாமத்திலே நிம்ரோத் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பேரரசன் பாபிலோனிலே வாழ்ந்தான் என்றும், அவனுடைய காலத்திலே தான், அவனுடைய வம்சாவளியிலே தான் அந்த மிகப்பெரிய பாபிலோன் டவர் கட்டப்பட்டது என்றும், அதன் பின்பு தேவன் அங்கே பாஷைகளை பிரித்து அதை தாறுமாறாக்கினார் என்றும் நாம் படிக்கிறோம். இப்படி தேவனுடைய ஆரம்ப கால படைப்பு காலத்திலிருந்தே பாபிலோன் தேவனுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் செய்கிற ஒரு இடமாக அமைந்தது. முரட்டாட்டம் செய்கிறவர்களின், உக்கிரக ஆராதனை செய்பவர்களின் ஒரு அடையாள சொல்லுதான் பாபிலோன். இதே பாபிலோனிய பேரரசு தான் முதலாவது எருசலேம் ஆலயத்தையும் இடித்து போட்டது. பாபிலோனியர்களும் ரோமானியர்களும் தேவனுடைய பிள்ளைகளே பழைய ஏற்பாட்டிலே பாபிலோனும் புதிய ஏற்பாட்டு காலங்களிலே ரோமர்களும் கிறிஸ்தவ மக்களை கொடுமைப்படுத்தினார்கள் என்பதை இது விளக்கப்படுத்துகிறது. 2 அடையாளம், ஒன்று தூதனால் போடப்பட்ட அடையாளம், மற்றொன்று தேவனால் போடப்பட்ட அடையாளம். இது 2க்கும் தான் நமக்கு போராட்டம் உண்டு. மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறான் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பமில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து, தேவன் வைத்திருக்கிற தண்டனையின் உக்கிரம் மிக தெளிவாய் இருக்கிறதாம், கலப்படம் இல்லாமல் இருக்கிறதாம், கொஞ்சம் கூட ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறதாம். அப்படிப்பட்ட மதுவை குடிப்பார்களாம். பரிசுத்த தூதர்களும் ஆட்டுக்குட்டியானவரும் அவரோடு சூழ நிற்கிற தமது பிள்ளைகளும் மீட்கப்பட்டவர்களும் காண இந்த அக்கிரமக்காரர்கள் எல்லோரும் அக்கினியிலும் கந்தகத்திலும் வாதிக்கப்படுவார்களாம். ஆபிரகாம் அடியிலே லாசரு அமர்ந்திருப்பதும் அந்த ஐஸ்வர்யவான் அக்கினி கடலிலே தவித்துக் கொண்டிருப்பதையும் இந்த இடத்துல நீங்கள் நினைவு கூற வேண்டும். இந்த வாதை ஒரே நாளிலே முடிந்து போகாதாம். அந்த வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பிக் கொண்டே இருக்குமாம். அந்த வாதையில எப்படி நித்திய வாழ்வு நமக்கு இருக்கிறதோ அப்படி நித்திய மரண தண்டனையை அவர்கள் அணிவிப்பார்கள். இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது என்று 11ஆம் வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசு கிறிஸ்து மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளும் போது பலவிதமான சோதனைகளும் போராட்டங்களும் நமக்கு உண்டாகும். ஆனாலும் அதிலே பொறுமையாய் இருந்தால் அந்த பொறுமையின் பலன் இன்னது என்று நமக்கு அப்பொழுது விளங்கும். இதை சொல்லிவிட்டு, பூமியிலே உங்களுக்கு மரணம், சுவிசேஷத்தின் நிமித்தம் மரணம் உண்டாயிருந்தால் நீங்கள் சந்தோஷப்படுங்கள், ஏனெனில் நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரலோக அறிவிப்பை நாம் 13ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள், அவருடைய கிரியைகள் அவர்களுடைய கூட போகும், ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று அழகான ஒரு அறிவிப்பை பரலோகம் விடுகிறது. நாம் பாக்கியவான்களாம். நாம் இந்த பூமியிலே படுகிற கஷ்டங்கள், பிரயாசங்கள் இவைகளெல்லாம் விட்டு ஒளிந்து இளைப்பாறுவோமாம். We will be in Sabbath rest in heaven. ஆண்டவரோடு கூட நெருங்கி இருக்கக்கூடிய அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக, தெய்வீக இளைப்பாறுதலுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோமாம். அதுவோடு மட்டுமல்லாமல் பூமியிலே நாம் சகித்து கொண்ட சகல காரியங்களையும், நாம் பூமியிலே தேவனுக்கென்று ஆற்றிய சகல நற்கிரியைகளையும் நம்மோடு கூட கொண்டு செல்வோமாம். அங்கே நியாயம் தீர்ப்பதற்கு அது எவிடன்ஸாக, ஒரு அத்தாட்சியாக இருக்குமாம். பரிசுத்த ஆவியானவர் அவைகளை ஆலோசித்து பார்த்து ஆம் என்று சொல்லி நமக்காக அவர்
அவர் ஆமாம் என்று சொல்லி சாட்சியாக நிற்பாராம். இந்த காரியம் நடந்த பின்பு பூமியிலே அறுவடை உண்டாகிறது. மனுஷகுமாரனுக்கு ஒப்பான தேவன் அங்கே உட்கார்ந்திருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாய் உட்கார்ந்திருக்கிறார். அப்பொழுது ஒரு தூதன் அவருக்கு சொல்லுகிறார், உன் அறிவாளை நீட்டி கருதை அரித்து விட ஆணையிடும் என்று. அவர் முதலாவது ஒரு கொடி அசைத்து ஒரு காரியத்தை துவங்கி வைப்பார்கள் அல்லவா, அதை போல அவர் முதலாவது ஒரு அறுவடையை செய்கிறார். அதன் பின்பு தூதர்கள் அறுவடை செய்கிறார்கள். அதை போல திராட்சை குலைகளையும் அறுவடை செய்வதற்கு அவர் தனது கருக்கை நீட்டி அறிவாளை நீட்டி அந்த திராட்சை பழங்களை அறுவடை செய்கிறார். அதன் பின்பு தூதர்கள் அறுவடை செய்கிறார்கள். இந்த இரண்டு சம்பவங்களுமே துன்மார்க்கத்தில் நிறைந்திருக்கும் உலகை நியாயம் தீர்க்க ஆயத்தமாய் இருப்பதற்காக பரலோகம் எப்படி செயல்படுகிறது என்று சித்தரிக்கிறது. இதை நாம் 14:20 16:12 19 அதிகாரம் 11 வாசிக்கும் போது அந்த சம்பவங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் பெரிய ஆலை என்பது வேதத்தின் காலத்தில் திராட்சை பழங்கள் பெரிய பாத்திரங்களில் இட்டு மிதிக்கப்பட்டது. அது மிதிக்கப்படுவதும் சாறு பிழியப்படுவதும் துன்மார்க்கத்திற்கு மேல் தேவனுடைய வரும் கோபாக்கினைக்கு இணையாக பழைய ஏற்பாட்டிலே இது சித்தரிக்கப்படுகிறது. உபத்திரவ காலத்தின் இறுதியில் இயேசு கிறிஸ்து திரும்பி வரும்போது உலகில் உள்ள விசுவாசிகள் யாவரும் இப்படி யோசபாத் பள்ளத்தாக்கிலே கூட்டப்பட்டு நியாயந்தீர்க்கப்படுவார்கள் என்று பல தீர்க்க தரிசன புத்தகங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இரத்தம் பெருகி வலிந்து இது மிகப்பெரிய அந்த இறுதி கால போர் நடக்கும் அல்லவா, அர்மகதோன்ற போரிலே அநேகர் மடிந்து போவார்கள். அதை இங்கே திருஷ்டாந்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நாள் மிகவும் நெருங்குகிறது என்பதை இந்த பகுதிகளெல்லாம் சித்தரிக்கிறது. அதற்கு முன்பாகவே நாம் தேவனுடைய சமூகத்திலே கடந்து செல்வதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தகுதிகளை கண்ணும் கருத்துமாக படித்து அலசி ஆராய்ந்து நம்மை நாமே பரிசோதித்து தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.